السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த கவலைகளையும் நீக்கிய ஒரு சூரா. இந்த சூறாவை நாமும் தனிமையில் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவான். யக்கீனோடு இந்த சூறாவை ஓதி வருவோம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான கவலைகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். முழு உலகத்தினுடைய தலைவராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள் ஏராளம். அதில் அரைவாசியையாவது நாம் அனுபவித்திருக்கின்றோமா என்று கூட தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டங்களை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களுடைய கஷ்டங்களை கவலைகளை போக்கிய ஒரு சூரா அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 93வது சூறாவாக இந்த சூறாவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். 11 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்லா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث என்று வரக்கூடிய சூரத்துல் லுஹா. இந்த சூரத்துல் லுஹா தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த கஷ்டங்களை நீக்கிய சூரா, கவலைகளை நீக்கிய சூரா. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவினுடைய பொருளை பாருங்கள். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா, மேலும் பிந்தியது மறுமை முந்தியது இம்மையை விட உமக்கு மேலானதாகும். வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்லா, இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான், அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே, அவன் உம்மை அனாதையாக கண்டு உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى, இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான். وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى, மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான். فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ, எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ, யாசிப்போரை விரட்டாதீர். وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ, மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பீராக என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் லுஹா அல் குர்ஆனினுடைய 93வது அத்தியாயம்.
இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய கவலைகளை போக்கக்கூடியதாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் யக்கீனோடு இந்த சூறாவை ஓதுவோம். நம்முடைய கவலைகளை கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கஷ்டங்களை கூறுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நீக்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.